ரீசெண்ட் டேஸில் நான் ரொம்ப கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் பேசுகிற சகோதரியோட பேச்சு திறமையும் கருத்துக்களும் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஆனால் 25/9/2025 நேற்று ஒளிபரப்பிய கேபிஒய் பாலா பற்றிய காணொலியில் எனக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. எனவே அதை பற்றி பேச நான் விருப்பப்படுகிறேன். பாலா ரோஸ்ட் என்ற யூடியூப் சேனலில் உள்ள பாலா தம்பி கேபிஒய் பாலாவுக்கு ஆதரவாக பேசியிருப்பார். அதை தேவையில்லாதது என்று நான் கடந்து சென்றேன். ஆனால் கலங்கரை விளக்கத்தில் பேசிய சகோதரி அந்த காணொலிக்கு பேச ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இதில் சீமான் அறிக்கையை விட்டதாக அதற்கு ஆதரவாக பேசுவதில் எனக்கு விமர்சனம் உள்ளது. அதனால் எனக்கு தெரிந்த புத்தியில் என்னுடைய கருத்துக்களை வைக்க ஆசைப்படுகிறேன். இதில் பேசிய சகோதரி உமாபதி ஒரு சினிமா விமர்சகர் என்று கூறியிருக்கிறார். ஆனால் உமாபதி இந்த ஃபீல்டில் 35 வருஷமா இருக்கேனும் அவர் வேலை செய்த இடங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். எனவே அதை ஒரு சாதாரணமாக சினிமா விமர்சகர் என்று கூறி நாம் தொடரக்கூடாது. அது நம்மீது பிழையாக இருக்கும். இரண்டாவது, இவர் திமுகவின் சர்வதேச கைக்கூலி என்று கூறுகிறீர்கள். திமுக தமிழ்நாட்டில் மட்டும்தான் கட்சியாக உள்ளது. இது சர்வதேச அளவில் கட்சியாக இல்லை. தங்கையின் கேபிஒய் பாலாவின் உதவி மனப்பான்மையை பற்றி கூறுவதை யாரும் மறுக்கவில்லை. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் உதவி செய்வதன் மூலம் கேபிஒய் பாலாவின் எண்ணம் என்ன, செயல்கள் என்ன பின்புறமாக என்பதை அலசி ஆராய்வதும் அதில் உள்ள பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் பற்றி பேசி இருப்பதும் தான் நம்மளுடைய காணொலியின் நோக்கம். கேபிஒய் பாலாவின் உதவிகளில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது, போட்டு வாங்கி கொடுத்தது, 2 சக்கர வாகனம் டிவிஎஸ் எக்ஸல், அப்புறம் பெட்ரோல் பேங்க்ல வேலை செய்கிறவருக்கு ஒரு பெரிய வண்டி, ஒருத்தருக்கு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்கிறார். இந்த உதவிகளை செய்தால் மட்டும் போதாது சகோதரி, செய்வதை திருந்த செய். பிச்சையை எடுக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டாலும் ஓரளவுக்கு பழசா இருந்தாலும் கெட்டு போகாத சாப்பாடை போடணும். சரிங்களா? நம்மளால முடிஞ்சது ஒரு 5 ரூபா ஒரு தாள் போடுறோம், 10 ரூபா தாள் போடுறோம்னா செல்ற தாளா போடணும். செல்லாத தாளா போட்டா அதுல பிச்சை இடுவதில் என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது சொல்லுங்க? நம்மள்ட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, எல்லாம் பாதி இது பிஞ்சு போய் நஞ்சு போய் ஒரு செல்லாத தாள் உங்கள்கிட்ட இருக்கு, அதை பிச்சைக்காரங்கள்ட்ட போட்டா அந்த பிச்சை பயனுள்ளதா இருக்குமா? அது மாதிரி தான் ஆம்புலன்ஸ்ல உள்ள பிரச்சனையை பிச்சை இடுகிற இல்ல உதவி செய்கிற கேபிஒய் பாலா ஏதாவது பிரச்சனை என்றால் அவர் தான் பொறுப்பு. மாற்றுத்திறனாளிக்கு பழைய போட்டு கொடுத்தா அது பயன்படுத்த முடியுமா முடியாதாங்கிறத யோசிக்கணும். அதே 2 சக்கர வாகனங்கள் 2 கொடுத்ததுல டிவிஎஸ் எக்ஸல் கொடுத்த தம்பி மட்டும் பாலாவுக்கு ஆதரவா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இந்த பெட்ரோல் பங்க்ல பெரிய 2 சக்கர வாகனம் கொடுத்ததா சொன்னதுக்கு இது வரைக்கும் அந்த தம்பி வீடியோ போட்டதா நான் இன்னும் பார்க்கல. நீங்க பார்த்துருந்தா நீங்க இதை பார்த்து யோசிச்சுக்கோங்க. அடுத்து ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆட்டோவுக்கு எஃப்சி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் உதவி செய்யறவங்க கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா பாலாவுக்கு தான் உதவி செய்யற அளவுக்கு வசதி இருக்கு, தகுதி இருக்கு. ஆனா வெறும் அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்து எஃப்சி இதெல்லாம் நீ செலவு பண்ணிக்கன்னு சொன்னா அந்த ஆட்டோ டிரைவரால செய்ய முடியுமா முடியாதாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம சொல்ல வர்றது. சரி, இந்த உதவியெல்லாம் செஞ்சு ஒரு நேம் வச்சு அவர் ஒரு மாஃபியா கும்பல் மருத்துவ ரீதியா பயன்படுத்துது அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்றாருன்னா இதை நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் அவரவர் விருப்பம். நீங்க நம்பலைன்னா பரவாயில்ல, நம்பக்கூடியவங்க சந்தேகம் வரும்போது நம்புவாங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த பாலாவுக்கு ஆதரவாக சகிலா, அவங்க மதுரை முத்து, அப்புறமேட்டுக்கு ஆதவன்கிற ஒரு மிமிகிரி நகைச்சுவை நடிகர், இவங்க எல்லாம் அப்பங்க காணொலி போட்டாங்க. அவர் ஆதவன்கிறவர் அவ்வளவு தூரம் பாலாவுக்கு ஆதரவா போட்டார். அதே இது ஆதவனுக்கு இதே போல இந்த ஆம்புலன்ஸ்ல நம்பர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும் பாலா கொடுத்த பதில் திருப்தியா இல்ல. அவரு கூட பயணிச்சவர் சக கலைஞர். அப்ப அவரு அலசி ஆராயிற ஒரு சின்ன பொறிதான். அப்ப அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பாலாகிட்டே நேரடியா பேசும்போது பாலா எப்படி மாறி பேசினாரு, எவ்வளவு தூரம் காயப்படுத்தினாரு, எவ்வளவு தூரம் அலட்சியப்படுத்தினாரு, ஒரு தம்பியாக தன் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன ஆதவனை எவ்வளவு தூரம் பேசினாரு, அசிங்கப்படுத்தினாரு, கண்டுக்கலைங்கிறத ஆதவன் அவரு அடிபட்டு உணர்ந்து இதுவரைக்கும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாலாவே உதவி செஞ்சிருக்கிறாருன்னு அவரும் சொல்லல, அந்த செய்தி பத்திரிகையாளரும் சொல்லல, இந்த ஆதவனும் சொல்லல. நம்ம செய்த உதவியில ஏதாவது ஒரு இது இருக்கும் போது பொறுப்பா பதில் சொல்லணும். அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி இல்ல, திரு உமாபதி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவானவர். அவர் கேள்வி கேட்கறத நீங்க ஒத்துக்கலைனாலும் ஆதவன்கிறவர் கேபிஒய் பாலாவோட சக கலைஞர். அவர் பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு விமர்சனம் இருக்குதா? இன்று வரைக்கும் கூட அந்த பாலாவோட பிரச்சனையில் அவர் சொல்ற ஒரு வரியை நான் சொல்றேன். உதவி செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிக்க, உதவி செய்யற மாதிரி நடிச்சு நல்ல பேர் வாங்க வேண்டாம், உண்மையான உதவியை செய்யி, போலியான உதவிகளை செய்யாத அப்படின்னு ஆதவன் கேட்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சகோதரி? கேபிஒய் பாலா ஏதோ ஒரு கும்பல்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு உதவி செய்யறத நீங்க ஏத்துக்கலாம், ஆனா நாங்க ஏத்துக்க முடியாதே. ஏன்னா அந்த உதவினால வரக்கூடிய பின்விளைவுகளை யோசிக்க வேண்டியது எங்களுக்கு அவசியம். இத நீங்க எங்கள்கிட்ட திணிக்க கூடாது.
உமாபதியை வந்து நீங்க என்ன உதவிகளை செஞ்சீங்க சொல்லுங்க பார்க்கலாங்கிறீங்க. அது நம்மளுடைய குறிக்கோள் இல்லை. நீங்க தான் அவர் திமுக கைக்கூலி, சர்வதேச கைக்கூலின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்காக அவருடைய நல்ல விஷயத்த நீங்க கேட்குறீங்க? ஏன் ஒருத்தர் நல்லது விஷயங்கள் செஞ்சிருந்தா தான் அடுத்தவங்க நல்லது செய்யறதில்ல குறையோ பிழையோ இருந்தா சொல்லணுமா? அப்படி எதுவும் அவசியம்? சகோதரி, மக்களுடைய பணத்தில் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து 100 கோடி செலவில் விளம்பரப்படுத்துகிறாங்க. அதனுடைய நோக்கம் ஸ்டாலின் அவர்களை பிராண்டாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க. மக்களுடைய வரி பணத்தில் ஒரு திட்டம் செஞ்சு 100 கோடி ரூபாய் செலவு செய்து அதை விளம்பரம் செய்தால் அது தவறு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் பிராண்டாக மாற்றப்படுகிறார் அப்படிங்கிறதுல கருத்து தவறானது. ஏன்னா அவர் தற்போதைய முதலமைச்சர், சரிங்களா? அவர் செய்த இந்த திட்டத்தை, கொண்டுட்டு வந்த திட்டத்தை அவரு தான் என்று செய்தார் என்று நம்ம பேர் போடுறதுல தவறு கிடையாது. அதை நான் பிராண்டாக மாற்ற முடியாது. ஏன்னா தனி மனிதன் ஒரு உதவி செய்து அதை தான் பிராண்டாக மாற்ற முடியுமே தவிர, முதலமைச்சர் பதவியில் இருக்கிற இல்லை எம்எல்ஏ இல்லை ஒரு கவுன்சிலர் ஒரு கலெக்டர் இவங்க எல்லா பேரும் பதவியில் இருக்கிறவங்க செய்கிற உதவிகளை சொல்றது பிராண்ட் ஆகாதுமா. அது கடமையாகும். சரிங்களா? நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இப்படி பிராண்டாக மாற்றப்படுகிறாருங்கிற சொல்றதே தவறு. அப்படி அரசவையில் இருக்கிறவங்க இல்லை இது மாதிரி முதலமைச்சராக இருக்கிறவங்க எல்லா பேரும் அவங்க பேரை போடக்கூடாது அப்படின்னா, நம்ம அந்த காலத்துல இருந்து மன்னர்கள் செய்ததுல இருந்து ஏன் காமராஜர் செய்தது வரைக்கும் எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. அவங்கள பிராண்டாக நீங்க சொல்ற மாதிரி பிராண்டாக நம்ம மாற்றுறதா பொருளாயிடும். இப்ப எனக்கு தெரிஞ்சு சொந்த காசுல உதவி செஞ்சவர் பென்னிக்குவிக்குங்கிறவர், சரிங்களா? அதுக்கப்புறம் பாலம் கல்யாண சுந்தரங்கிறவர் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் செஞ்சார். இது மாதிரி அவங்க சொந்த காசுல செய்யறவங்க இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அரசு மூலமா இன்றைய முதலமைச்சர் நல்லவரோ கெட்டவரோ அவர் கொண்டுட்டு வர திட்டங்களை என்றென்றுமே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டுட்டு வந்தாருங்கிறத மாற்ற முடியாது. இப்படி சொல்றது பிராண்ட் ஆகாது. அது அவருடைய கடமை. சொல்ல போனா அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறதோடைய வேலை. சரிங்களா சகோதரி? நல்ல திட்டங்கள் கொண்டுட்டு வந்து அதை செயல்படுத்தினா கண்டிப்பா நீங்கள யாரும் தடுக்க முடியாது. அவங்க மக்கள் மனசுல நிற்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் உமாபதி நீங்க ஏன் கேள்வி கேட்கலன்னு கேட்குறீங்க. நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு தெரியல. ஏன்னா உமாபதி ஏற்கனவே நீங்களே சொல்லிட்டீங்க திமுக உடைய சர்வதேச கைக்கூலின்னு. அப்படி திமுகவுடைய கைக்கூலியா இருக்கிற உமாபதி எப்படி திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுவாரு? இது என்ன உங்களுடைய கருத்து அல்லது ஒரு வாதம்னு எனக்கு புரியல சகோதரி. சகோதரி, நீங்க சொல்றீங்க பல தனியார் நிறுவனங்கள் எல்லாம் யூடியூப்லயோ இல்ல தொலைக்காட்சியிலயோ ஃபிளாஷ் விளம்பரங்கள் வரும், இதெல்லாம் ஏத்து கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு சொல்றீங்க. இல்ல, அது கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தொழில் பண்றாங்க, அவங்க சேவை பண்ணல. தன்னுடைய தொழில் முன்னேறுவதற்காக அவங்க விளம்பரம் செய்யறாங்க. இதுல பொய்யா உதவி செய்யறங்கிற பேர்ல அவங்க யாரையும் ஏமாத்தல, தவறான உதவிகளை செய்யற மாதிரி தவறான விஷயங்களை செய்யறது இல்ல. அப்படி செய்யும் பட்சத்துல தாராளமா கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் கேள்வி கேட்டாதான் கேபிஓஇ பாலாவுடைய உதவிகளை பற்றி கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை சகோதரி. சகோதரி, அவர் மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கட்டும். நாங்க அவரு 10 லட்சத்துக்கும் பொருள் வாங்கி தர சொல்லல. ஆனா நீங்க அவரோட பேட்டிகளை பாத்தீங்கன்னா அவரு தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு எல்லா பணத்தையுமே உதவி செய்யறதா அவரு தான் சொல்றாரு. அதனால நீங்க நல்லா கவனிச்சு பேசுங்க. இது ஒன்று. அப்படியே எல்லா காசையும் வச்சு அவரால் செய்ய முடியலன்னா புதுசா வாங்கி தர சொல்லி நாங்களும் சொல்லல. நீங்க பழசாவே வாங்கி தாங்க. ஆனா அதுல தவறில்லாததை வாங்கி கொடுக்கக்கூடாது, குறையுள்ளதை வாங்கி கொடுக்கக்கூடாது. தவறுனா 31 வருஷம் காலாவதியான ஆம்புலன்ஸை வாங்கி கொடுக்கக்கூடாது. மாற்று, அதாவது குளோனிங்னு சொல்றாங்க, அது மாதிரி நிறைய பிழைகளும் குறைகளும் உள்ள விஷயங்களை செய்யாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். உங்களுடைய 10 லட்ச ரூபா மாத வருமானத்தை அம்புட்டையுமே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு யாரும் கேட்கல. அதை 1 வருஷமாவது வச்சு அவங்க வயிற்று பிளப்புக்கு கழுவிக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப கொச்சியான விஷயமா இருக்குது. இதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். உதவி செய்கிறதுங்கிறது பார்த்து அறிந்து நன்கு செய்ய வேண்டும். அதுதான் நான் அப்படியே செய்யும் போது 1 வருஷம் மட்டும் செய்கிறது சரியாங்கிறத யோசிச்சு பாருங்க. சீமானுடைய அறிக்கையை படிக்கிறீங்க, இப்போ தான் ஆட்டம் ஆரம்பம்.